நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. INS விக்ராந்த் போர்க்கப்பலில் கடற்படை வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடினார் பிரதமர் நரேந்திர மோடி. முதல் நாளே சென்று போர்க்கப்பலில் இரவு முழுவதும் தங்கியிருந்ததாக தகவல். இந்திய கடற்படையால் பாகிஸ்தான் ராணுவம் தூக்கமற்ற இரவுகளை சந்தித்ததாக பிரதமர் மோடி பெருமிதம். INS விக்ராந்த் போர்க்கப்பல் எதிரியை மண்டியிட வைத்ததாகவும் புகழாரம். தீபாவளி பண்டிகையான இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 11,920 ரூபாய்க்கும் சவரன் 95,360 ரூபாய்க்கும் விற்பனை. மகிழ்ச்சியின் அடையாளமான தீபாவளி பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். புத்தாடை அணிந்தும் பட்டாசுகள் வெடித்தும் உறவினர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கோலாகலம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். சென்னை கபாலீஸ்வரர் கோவிலில் புத்தாடை அணிந்து குடும்பத்துடன் ஏராளமானோர் வழிபாடு. தீபாவளியையொட்டி அதிகாலையிலேயே கோவில்களில் ஏராளமானோர் குடும்பத்தோடு வழிபாடு. தலை தீபாவளி கொண்டாடும் புதுமண தம்பதிகள் சுவாமி தரிசனம். தீபாவளியை ஒட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் லட்சுமி சரஸ்வதியுடன் வைர வைடூரி அலங்காரத்தில் ராஜவீதி உலா. வழிநெடுகிலும் பக்தர்கள் பட்டாசுகள் வெடித்து வழிபட்டனர். சென்னையில் தனது வீட்டு முன் திரண்டிருந்த ரசிகர்களுக்கு தீபாவளி வாழ்த்து கூறினார் நடிகர் ரஜினிகாந்த். அனைவரும் ஆரோக்கியத்துடன் இருக்க கடவுளை வேண்டிக் கொள்வதாகவும் பேட்டி. தீபாவளிக்காக நாடு முழுவதும் 7,000 கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனையானதாக சிவகாசி வணிகர்கள் தகவல். டெல்லியில் பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டதால் வியாபாரம் சற்று அதிகரித்ததாகவும் மகிழ்ச்சி. திண்டுக்கல்லில் மேம்பாலத்தில் சென்ற வாகனங்களை வழிமறித்து தீபாவளி வாழ்த்து சொன்ன இளைஞர்கள். பாலத்தின் நடுவே படுத்து தண்டால் எடுத்தும் பைக்கில் வீலிங் செய்தும் அட்டகாசம். அயோத்தி தீப உற்சவத்தை ஒட்டி களை கட்டிய ராம்லீலா லேசர் ஷோ. ராமாயணத்தை குறிக்கும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு பார்வையாளர்கள் ஆரவாரம். அயோத்தி சரையு நதியில் அதிகாலையிலேயே புனித நீராடிய பக்தர்கள். கரையில் தீபம் ஏற்றி வைத்து கோயிலுக்கு சென்று குழந்தை ராமரை தரிசனம். வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் எனவும் கணிப்பு. வங்கக்கடலில் நாளை உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் மழை தீவிரமாகும். நாளை முதல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவில் பெய்த மழை காலையிலும் நீடிப்பு. விட்டு விட்டு மழை பெய்வதால் காலையில் குறைந்த அளவே பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதாக தகவல். கனமழை காரணமாக தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. சீரிப்பாயும் வெள்ளம் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு 4வது நாளாக தடை நீடிப்பு. தொடர் மழையால் சுருளி அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை நீட்டிப்பு. ஈரோடு மாவட்டத்தில் மழை நீடித்து வருவதால் கடம்பூர் செல்லும் மலைப்பாதையில் மண் சரிவு. கடம்பூர் மலைப்பாதையில் 50க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் குன்னூர் அருகே மண் சரிவு.
பாறைகள் விழுந்து கிடப்பதால் குன்னூர் கோத்தகிரி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. ரஷ்யாவிடம் இருந்து தொடர்ந்து எண்ணெய் இறக்குமதி செய்தால் இந்திய பொருட்களுக்கான கூடுதல் வரி தொடரும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். பொலிவியா தேர்தலில் வெற்றி பெற்று அதிபராக தேர்வானார் ரோட்ரிகோ பாஸ். 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த இடதுசாரி அரசை தோற்கடித்து வெற்றி வாகை. நிபந்தனைகளை ஏற்று போரை முடித்துக் கொள்ளவில்லை என்றால் உக்ரைனை ரஷ்ய அதிபர் புதின் அழித்து விடுவார். அமெரிக்காவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஜெலன்ஸ்கியிடம் திட்டவட்டமாக ட்ரம்ப் கூறியதாக தகவல். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7370414434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.